செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு நிஃப்டி 50யோட மந்த்லி எக்ஸ்பைரி, ஸோ ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்றத சின்ன கிளிப் பார்த்துட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி காலையில் இயர்லி மார்னிங் 6 o'clock என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது என்னோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸை அதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அப்லோட் பண்ணுறோம். ஸோ ப்ரிடிக்ஷன் நம்ம இஓடியில் பண்ணுறோம் இல்லையா, இண்டிசஸ்க்கு நம்ம இஓடியில் அனலைஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணுற மாதிரி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட இஓடி அனாலிசிஸ் ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் ரெகுலர் ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டியில் ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதே மாதிரி டார்கெட்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேக்ஸி டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ஹீரோ ஜீரோ ப்ரிடிக்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன் ரெண்டுமே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ இது இன்னையோட நிஃப்டி 50 ப்ரிடிக்ஷன், இது பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன். ஸோ அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கால் புட் 2 ப்ரிடிக்ஷனுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ என்னோட டைரக்ஷனல் வியூ, நான் இன்றைக்கி கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும், அதே மாதிரி நம்ம காலையில் கொடுத்த 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் அதாவது 9:10 9:15 நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா 9:11 கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்திருந்தது எல்லாமே ஸ்லோ மூவ், அதனால் இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கல. ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 சைட்லையுமே டார்கெட் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு கால் சைடு ஃபஸ்ட்டு மூவ் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம இங்கே புட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் இன்றைக்கி அப்பர் ரேஞ்சிலே ஒரு கன்சால்டேட் ஆகிட்டாங்க. ஸோ அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத ஸ்ட்ரைக்கில் பார்ப்போம். இதில் நம்மளோட குரூப்பில் எல்லாருமே ஒரு டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சின்னதாக ஒரு கிளாரிட்டி பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். ஸோ இதுதான் நம்ம இயர்லி மார்னிங் 6 o'clock கொடுத்த இன்றைக்கி என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ இதில் இந்த கால் இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 22:100 இருக்கு இல்லையா, நான் இயர்லி மார்னிங் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் இதுதான். அதில் 70 to 80 பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து 63, இது டார்கெட்ஸ் 95, 103, 111, 119. ஓகே, அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்ஷனல் கொடுக்குறது இது தான். ஸோ இதில் ஒரு ரேஞ்ச் கொடுக்குறீங்க, அதில் ஒரு ரேஞ்ச் கொடுக்குறீங்கன்னு எல்லோரும் சொல்கிறீங்க. ஸோ யாருமே அதில் நான் எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்த்துருந்தீங்கன்னா அது கேட்டிருக்க மாட்டீங்க. நம்ம அங்கே கொடுத்துருக்க என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்கிறனோ அதே ரேஞ்ச் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 22:100, 70 to 80 பையிங் ரேஞ்சு, 63 ஸ்டாப் லாஸ், 95, 103, 111, 119. ஸோ அதே ரேஞ்ச் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இது ஏன் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் இருக்குல்ல. ஸோ இப்போ இங்கே T1 இருக்குது. அப்போ T1னா நீங்கள் திருப்பி அந்த ப்ரிடிக்ஷனை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சார்ட்டில் லைன் போட்டிருக்கீங்களே அந்த லைனை பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே நியராகவே இருக்குல்ல T1னா T1 எங்கே இருக்குது, ஒரு 76 அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக விஷுவலுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கிறேன் ஒழிய நம்ம இங்கே ஒரு நியூ ரேஞ்ச் கொடுக்கறதில்ல. இங்கே ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும் தான் நியூவாக கொடுத்துருப்பேன். இது ஏன்னா
ஓப்பனை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு மேக்ஸிமம் மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா, ஒரு வாலட்டைலாக ஒரு மேக்ஸிமம் மூவ்மெண்ட் போகுதுன்னா நம்மளோட 4 டார்கெட்டையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா எந்த டார்கெட் வரைக்கும் போகும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மிட்டுன்னு வந்துருக்கு இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், மிட் 135, நம்மளோட 4வது டார்கெட் 119, அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 135 வரைக்கும் போகும். ஸோ மேக்ஸிமம் உள்ளது 270. ஸோ இதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே விசிபிளாக இருக்குன்றதுக்காக தான் கொடுத்துருக்கிறேன். ஒரு அப்டேட்லேயும் நான் ஒரு ரேஞ்ச் பண்ணுறதில்ல. காலையில் 6 மணிக்கு நம்ம கொடுக்குற அந்த ப்ரிடிக்ஷனோட ரேஞ்சஸ் தான் நம்ம 3:15 வரைக்கும் நம்ம கோத்ரூ பண்ணி ஃபாலோ பண்ணுற மொழியே, நடுவில் எந்த ஒரு ரேஞ்சஸும் நம்ம மாற்றுறது இல்லை. ஸோ இங்கே விசிபிலிட்டிக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த எல்லோவில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம ஏர்லி மார்னிங் கொடுத்தது தான். ஸோ ஒரு வாலட்டைலில் பிரேக் ஆகி இதையும் பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னா மேக்ஸி டார்கெட்ஸ் மட்டும் நம்ம ஓப்பனை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அதுதான் இந்த 3 டார்கெட்ஸ். இதில் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். ஸோ சார்ட்டில் பார்த்துருவோம். ஸோ 2200, ஸோ 2200 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 70லேருந்து 80. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ் 5 மினிட்ஸில் அதில் தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே 3 கேண்டில் அதே இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ நம்மளோட கண்டிஷன் இங்கே அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இங்கேருந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 135 மிட். ஸோ அவங்க அதையும் பிரேக் பண்ணி மேலே இங்கே 154 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம குரூப்லேயும் கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டை ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகினாங்க அப்படின்னா நம்ம புட்டுக்கு பார்க்கலாம். இது மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஃபர்தர் டார்கெட்ஸ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் இங்கேருந்து டவுன் வந்தாங்க, பட் காலில் வந்து ஒரு மூவ்மெண்ட் போகலை. ஸோ அதே மாதிரி 22,200 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 40லேருந்து 50. ஸோ அவங்க வந்து நல்லா டவுன் ஆகி 37 வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 40லேருந்து 50 இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, 3வது கேண்டில் அங்கே சப்போர்ட் எடுத்து அதே டயத்தில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்திருந்த டார்கெட் 76 ரூபா. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே செகண்ட் டார்கெட் வரைக்கும் 86 ரூபா வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி டவுன் வந்துட்டாங்க. ஸோ செகண்ட் டைமும் இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருந்தேன் பேங்க் நிஃப்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது, பட் நிஃப்டியில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்றதையும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டியில் நம்மளுக்கு கால் சைடில் நம்மளோட பையிங்லேருந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டையும் ரீச் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் கேட்ட டவுட்டுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இருக்குது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் லெவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,123. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் தான் ரிஜெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இப்போ டவுன் வந்திருக்காங்க. ஸோ இன்னையோட லோ மார்க் பண்ணிக்குவோம். நியரர் சப்போர்ட் அப்படின்னா இன்னையோட லோ 22,053. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,934 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,204. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா 22,525 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 21,934ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் வந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கு ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நாளையோட ரேஞ்ச் ஹை 22,270லேருந்து லோ 21,976. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,179 இந்த லெவல் இருக்கு இல்லையா. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப் டு நம்மளோட ஹை, அதாவது 22,270 வரைக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,239. ஸோ 22,239லேருந்து 22,270ன்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 22,344. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,417.
அதேமாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 22,067 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 21,976 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,008. ஸோ 22,008லேருந்து 21,976 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 21,903. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,829. ஸோ ஒரு கேப் அப்பில் அதாவது 22,179லேருந்து 22,270 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்க்கக்கூடிய 22,179 இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,270 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,179 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஒரு கேப் டவுனில் நெகட்டிவாக 22,067லேருந்து 21,976 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் எடுத்து அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 22,067 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோ இருக்குது இல்லையா. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 22,067 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 21,976 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,179 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,067 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,100ல். 22,100ன்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 22,180 ஒரு நல்ல ஃபைட்டிங். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,200, 22,400, 22,500, 600. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம்னா 22,100, 22,000, 21,900 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஓவரால் ஓயை பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதேமாதிரி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,100லேருந்து 22,250 ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸில் எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. அதே மாதிரி இங்கே அவுட்டர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வீக்காக தான் இருக்காங்க. ஸோ 22,250 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ அப்சைட் புஷ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே ஒரு சப்போர்ட் லெவலாகவும் பில்ட் ஆகிருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலை விட புட்டில் இன்றைக்கி அதிகமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 46,785. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 46,892. அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா 47,363 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நியரர் சப்போர்ட் அப்படின்னா 46,570. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இங்கே கேப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ வரக்கூடிய டவுன் பார்த்தோம் அப்படின்னா 46,310 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 45,852.
ஸோ இதான் மேஜர் லெவல்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான ரேஞ்ச் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஹை 47,096லேருந்து லோ 46,474 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 46,904 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 47,096 வரைக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,030. ஸோ 47,030லேருந்து 47,096ன்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 47,252 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,408. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 46,667 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளோட லோ வரைக்கும் அதாவது 46,474 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 46,541. ஸோ 46,541லேருந்து 46,474 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகினாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 46,319. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,163. ஒரு கேப் அப்பில் அதாவது 46,904லேருந்து 47,096 அப்படின்றது இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறாங்க, ஒரு பாசிட்டிவாக கேப் அப்பில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க, நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 46,904 இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து திரும்பினாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,096 அப்படின்ற இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு டவுன் சைடுக்கு வேணும் அப்படின்னா 46,904 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவாக ஒரு கேப் டவுனில் அதாவது 46,607லேருந்து 46,474 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம உடனே நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 46,667 இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோ இருக்கு இல்லையா. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 46,667 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 46,474 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 46,904 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 46,667 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 46,800. ஸோ 46,800 ஒரு நல்ல ஃபைட்டிங், 46,900 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துட்டு. ரெசிஸ்டன்ஸ்னால் 47,000, அதற்கு அடுத்தபடியாக 47,500, 48,000, 48,100 எல்லாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 46,500, 46,000, 45,500. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லேயுமே ஈவனாக பில்ட் ஆகிருக்காங்க.
OI பேஸ் பண்ணி ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 46,600லேருந்து 47,200. ஸோ நம்மளுக்கு இங்கே 3 லெவலுமே ஹைலைட் ஆகிருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதே மாதிரி சப்போர்ட்லேயும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ நாளைக்கு இதே ரேஞ்சில் ஓப்பன் ஆகினாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ரீமியம் டிகே ஒரு ஸ்லோ மூவ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ சேஞ்ச் இன் OI பார்த்தாலும் நம்மளுக்கு கால் புட் 2 சைட்லையுமே ஈவனாக பில்டாக இருக்காங்க. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் புட் 2 சைட்லையுமே நாளைக்கு OI எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 22,000லேருந்து 22,400 ரேஞ்சாக வந்திருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு இங்கே கிளியராக இல்லை, ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாலட்டைலான மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் அப் சைட் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ க்ளோஸும் பார்த்தோம் அப்படின்னா 22,100. ஸோ நியரர் டு சப்போர்ட். ஸோ 22,000 நேற்று மாதிரி இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். இதற்கு மேலே இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரை அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,000 வாட்சபிள் லெவல். ஸோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் 46,700லேருந்து 48,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. அந்த பிரேக்லேயும் ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் நேற்றோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பிரேக்கிங் கண்டிஷன் நம்மளுக்கு கிளியராக இல்லை, வெயிட் பண்ணி தான் போகணுன்னு இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ 46,800. ஸோ 46,800ன்றதும் நம்மளுக்கு நியரர் சப்போர்ட். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46,700 வாட்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,000 லெவலில் வாட்ச் பண்ணுங்கள். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியில் 46,700 இந்த லெவலில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த லெவலுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி அந்த லெவலுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50யோட மந்த்லி எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ 0 to 0 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,050லேருந்து 22,250. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வாலட்டில் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி உண்டான லெவல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்த்தோம். நாளைக்கு நிஃப்டி 50யோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ்லாம் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. EODயில் அனலைஸ் பண்ணி இண்டிசஸ் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம அதில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.